பாருங்க விதைங்கள்லாம் காய போட்டிருக்கேன். காய போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம இன்னும் 3 நாள் தான் இருக்குது ஆடி போகிறதுக்கு. எல்லாம் நட்டுக்கலாம். பாருங்கள் விதைங்கள்லாம் காய போட்டு வச்சுக்கிறேன். இந்தமாரி நீங்களும் விதை வச்சுருந்தா ஒரு தாட்டி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா முளைக்கும். நம்ம கொக்கோ பெட்டை ஊற வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போது ஆடி பிறக்க போகுது இல்லையா, இதுமாரி கொக்கோ பிட்டு வாங்கி ஒரு பிட்டு வந்து 140 ரூபா. இந்தமாரி நம்ம ஊற வச்சுக்கணும்னா நம்ம எருவு, மாட்டு சாணம், மண்புழு உரம், செம்மண் இதெல்லாம் கலந்து நம்ம வச்சுக்கினா தான் இதுமாரி நம்ம ஊற வச்சுக்கணும். இதுமாரி கொக்கோ பிட்டை ஊற வச்சுக்கணும்னா நம்ம அப்புறம் மண்ணில் கலந்து மண்புழு உரம் எல்லாம் போட்டு கலந்து அள்ளி வைக்கலாம். இன்னும் 10 நாளுக்கு இது ஆடி பிறக்கிறதுக்கு. இந்த 10 நாளில் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் விதை போட்டால் நல்லா முளைக்கும். இதுமாரி தண்ணி விட்டிங்கனாக்கா அது ஊறிடும். சில பேர் அன்னைக்குள்ளே போட்டு புழிஞ்சி போடுறாங்க உப்புக்குதுன்னு. என் கை புழிய முடியாது, கையெல்லாம் விரலெல்லாம் வலிக்குது. அதுக்கு தான் இப்படி ஊற வச்சு தள்ளிடுவேன். நான் காய வச்சு எடுத்து வச்சுக்குவேன். பாருங்க எப்படி ஊறிச்சு பாருங்க. இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுனா தான் நம்ம ஆடி மாதம் ஆடி போ. இது கொக்கோ பிட்டு 5 கிலோ. 5 கிலோ கொக்கோ பிட்டை ஊற வச்சு நான் காய வச்சுட்டு போனேன். இது தோட்டத்து மண் ஏற்கனவே பேக்கில் இருந்தது எடுத்து காய போட்டு வச்சுக்கிறேன். இது 2 பாண்டு தொழு உரம்னா மாட்டு சாணம். இது 1/2 பாண்டு மண்புழு உரம். இது ஆட்டு சாணம் ஒரு 1/2 டப்பா. இது உயிர் உரம். இது வேப்ப முன்னாக்கு பாக்கெட்டு. இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போ கலந்து வச்சுக்க போகிறோம். இன்னும் 10 நாள் தான் இருக்குது செடி நடுறதுக்கு ஆடி பிறக்கிறதுக்கு. நம்ம இப்போயே கலந்து வச்சா தான் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி ஊறி நல்லா செடி நட்டோம்னா நல்லா வரும். இதுமாரி கலந்து வச்சுக்கோங்க. நீங்களும் முன்னாடியாக கலந்து வச்சுக்கோங்க. அப்பயே போட்டாக்கா செடி விதை நட்டோம்னா முளைச்சி வந்ததுன்னா செத்து போயிடும். அதனால் இப்போயே கலந்து வச்சுருந்து நம்ம பேக்கில் அள்ளி வச்சிட்டோம்னாக்கா கோணிலையோ பேக்கிலையோ கோணியில் கூட கட்டி நெகிழ் வட்டமாக வச்சிடணும். தண்ணி ஈரப்பதமாக கோணியில் கட்டி வச்சிட்டோம்னா ஈரப்பதமாக அப்படியே எல்லாம் ஊறிக்கின்னு நல்லாயிருக்கும். நம்ம செடி நடும்போது பேக்கில் கொட்டி நடலாம். பேக்கோ வாட்ரு கேனோ கூடையோ எதில் கொட்டுறீங்களோ கொட்டி செடி நடுங்க, நல்லா வரும். நீங்கள் 10 நாளைக்கு முன்னே மண் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் அது போல் கலக்க போகிறேன். பாருங்கள், பார்த்துக்கின்னு நீங்களும் கலந்து வைங்க. கூட தொழு உரத்தை அள்ளி போட்டுக்கலாம். கொக்கோ பிட்டு அள்ளி போட்டுக்கலாம். இப்போ நம்ம மண்புழு உரத்தை கொட்டிக்கலாம். இது நிறைய விட்டுக்கலாம். அப்போ தான் கலக்கத்துக்கு ஒன்றோட ஒன்று கலரும்.
மாரி கலந்துக்கணும். இப்போ அரை பாண்டு நம்ம செம்மண் கலந்துக்கலாம். அதில் இப்போ வேப்பம் புண்ணாக்கு கலந்துக்கலாம். இப்போ உயிர் உரம் கலந்துக்கலாம். உயிர் உரம் எல்லா உரத்தையும் நான் ஒன்றா கலந்து வச்சுருக்கேன். அது கவர்லாம் இப்போ நான் அந்த உயிர் உரத்தை போடுறேன். நான் அந்த உயிர் உரம்லாம் ஒன்றா கலந்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இப்போ இது ஆட்டு சாணம், ஆட்டு எரு. எல்லாத்தையும் நம்ம இப்போ கலந்துக்கலாம். மாரி கலந்து கோணியில் அள்ளி வச்சிட்டோம்னா நம்ம செடி நட சொல்ல கூடையில் எடுத்து கொட்டி நம்ம நட்டுக்கலாம். இந்த மாதிரி மண் கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. விதையெல்லாம் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஆடி பிறக்க போது, ஆடி பிறந்தோடனே விதை நடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. வணக்கம்.